வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நண்பன் விஜய். மக்களே, இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரோபோட் கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கேயம் ரோடு. காங்கேயம் ரோடு வந்து மெயின்லேயே இந்த இது இருக்கு. யானை புல்லுற மாதிரி, புலி கத்துது, யானை புல்லுறது, குரங்கு பல்ஸ் அடிக்குது, அந்த டைனோசர்ல குதிச்சு குதிச்சு ஓடுது. நிறைய சொன்னா அதுல நாயை வரைஞ்சி வச்சுக்கிட்டு புலின்றாங்க. அட பாவிக்கலாம். என்னது தமிழ்ல இருக்கு பேர்? ஐயோ, நல்ல பேர் வச்சுறா. காட்டெருமையா? காட்டெருமை இல்ல, ரெயினோ. ரெயினோ தமிழ்ல என்னன்னு சொல்ல கமெண்ட் பண்ண, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதான் ஆடிட்டு இருக்கேன். காட்டெருமை இல்ல இது. ஐயோ, 3D மிஷின்ல வந்து இந்த நிறைய இந்த மாதிரி பொம்மை எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த இது, இந்த பொம்மை, இந்த பேட்மேன் பொம்மை, இந்த இதெல்லாம் இந்த இங்க பாருங்க. இது 3D மிஷின்ல அழகழகா செய்யலாம் போல இருக்கு. அதான் இது. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதாவது நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதுக்கான இது தூக்கி இதுல சொருகினா அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நல்லா இருக்கு. நானும் அறிவுல நிப்பேன்டா. எப்படி இருக்கு அருவி? நல்லா இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து மக்களோட சேர்ந்து உட்காந்துருக்கோம். சரிங்களா? சிரிப்பு வரும் நம்மாக்கு. மக்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்க வந்திருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோபோட் கண்காட்சியோட வந்து நிறைய, அதாவது போட்டோ செல்ஃபி லவருக்குலாம் வந்து சேர்ந்தாப்புல போட்டோ எடுத்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய வீலு, அருவி, மீன் தொட்டி, நிறைய இடம் இருக்கு. அதாவது உண்மையிலே சொன்னா வந்து ரோபோட் கண்காட்சின்னு சும்மா பேருக்கு தான் வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரோபோட் செத்து போச்சு. ஆனா 80 ரூபா சார்ஜ் பண்றாங்க. எப்பயும் போல பொருட்காட்சி என்ன, உள்ள நுழைஞ்சனே வந்து ஏதாவது மிருகங்கள் இருக்கும், அது விளையாட ஜாமான் இருக்கும், சாப்பிட்ற பொருள் இருக்கும். இங்க ரோபோட் கண்காட்சின்றது ஒரு வித்தியாசமான வந்து நினைச்சிட்டு வந்தோம். பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்லை, 80 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சரி, அதுக்கு ஒரு நாலு நல்ல ஒரு ரோபோட்டை பார்த்து, சரி, ஓ அதாவது வித்தியாசமா சிட்டி ரோபோ மாதிரி வேற ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு வந்தா, செத்து போன நாயெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அந்த ஜெமினி மாதிரி ஒரு வெள்ளை கலர் ரோபோ வச்சிருக்காங்க. அது நம்ம கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுது. இந்த தண்ணி வேற ஒண்ணுமே இல்ல. இதுக்கு பேரு வந்து ரோபோட் கண்காட்சின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. நல்லாவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் லவருக்குலாம் வந்து தேவையான நல்ல நல்ல லொகேஷன் மாதிரி, ஒரு அருவிட்டு இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி, இது இந்த வீல் கிட்ட ஃப்ளவர்ஸ் நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சரி, அடுத்தது என்ன போயிட்டு பார்ப்போம். பிளாஸ்டிக் பொருள் வேற என்ன? இது பிளாஸ்டிக் தான். நீங்க கொடுக்குற ரேட்டுக்கு பிளாஸ்டிக் வைக்கிறது பெருசு, போங்க. சரிங்களா? அதான் நான் சொல்லமா, இங்க பாருங்க, லவ்வர்ஸுக்கு தேவையான போட்டோ எடுக்க வேண்டிய அனைத்து விதமான ஒரு லொகேஷன் இங்க இருக்கு. வழக்கம் போல இவனுக்கு என்ன வேலையா நடக்குமோ அதை சிறப்பா வந்து செஞ்சுட்டு இருக்கான். என்ன எந்த இடத்துக்கு வீடியோ போனாலும் செல்ல இப்படி வச்சுக்கிட்டே திரிவான், இல்ல இப்படி வச்சுக்கிட்டே திரிவான். நான் அங்க இருந்து பாக்குறேன், இங்க செல்ல வச்சுட்டே நிக்கிறான். உனக்கு எங்கடா வலிக்கு? ஏன்டா அப்படி இருக்கிற? வந்த ஜாலியா இருடா, எதுக்குடா அப்படி இருக்கிற? ஏன் தூக்கம் வருதா? இவரது இல்ல, இருக்குது, குரங்கு இருக்குது, அது காசு 50 ரூபா. 50 ரூபாயா? அது 50 ரூபாயா? அதை பாத்தீங்கன்னா அது 50 ரூபாயா? காசு தானே. ஜுராசிக் வேர்ல்ட் இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். வேர்ல்டு இருக்குது. என்ன இருக்கு? ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் வேர்ல்டு இருக்காமா? ஜாலியா இருக்கும்ல, செல்ல பாத்துட்டு உள்ள போவோம். உள்ள போனாலும் நாலு சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? திங்கிறதுக்கு வந்திருக்கேன். வேற எதுவும் இதுக்கப்புறம் என்ன திங்கிறதுக்கு இருக்கு? எதுவும் இல்லாததா? இது போய் வெறிக்கி எவ்வளோ வாங்கி சும்மா அதை வேடிக்கை நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஓடி வர போறான். இதுக்கான அவ்வளவு சீனு. ஜுராசிக் வேர்ல்டாமா? செத்து போன ஒரு ரெண்டு இத்தனோண்டு இருக்கு. ஒட்டாச்சி மாதிரி பாக்குறதுக்கு அது ஒண்ணு ஜுராசிக் வேர்ல்டு. நீ இதவே இப்படி சொன்னா உண்மையில போனா இவன மாதிரி ஆள்ல 80 ரூபாய் ஏமாந்துட்டு இருக்க. ரோபோட் நாயா? போட்டோ இல்ல, அதாவது 3D போட்டோ இல்லடா. நின்று சுத்தி போட்டோ எடுக்க, நம்மள சுத்தி வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது இருக்கு. ஆனா அதுக்கு எவ்வளவு தெரியுமா? 50 ரூபாயமா ஒரு ஆளுக்கு. தேவையா? நீ நில்லுடா, நான் சுத்தி எடுக்கிற போட்டோ எனக்கு அந்த 50 ரூபாய் கொடுறா. சரியா? அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான். இல்ல அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு அப்படின்றியா? டம்மி பாப்பா தான். ஒழுங்காட்சினா என்ன இருக்கும்? அப்படியே இல்லை ஒரு நிமிஷம். ஒழுங்காட்சினா என்ன?
உள்ள நுழைஞ்சனே ஆடு மாடு கோழி அங்க இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அந்த சம்பந்தப்பட்டமான ஒரு பொருட்காட்சி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரோபோட்னு சொன்னாங்க, ஒண்ணுத்தையும் காண. அடுத்தது என்ன, திங்கிற ஐட்டம். அடுத்து என்ன, லேடிஸுக்கான அந்த மூக்கு கம்மல் காய் அது இருக்கு. அடுத்து ராட்டனம் இருக்கு. இதுக்கு அப்புறம் என்னடா இருக்க போகுது, காய்தான். சரி, இவன் 3வது ஆண்டு நம்ம திங்கிற இடத்துக்கு வந்திருக்கான். இங்க ஒண்ணுமே திங்க மாட்டோம், எவனாச்சும் தின்ன வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவான். ஆமாடா, உங்கள் நண்பன் விஜய். யாரு இவங்களா? ஓகே, இது இன்கம் பண்ணியா? சுத்திட்டு ஒன்னும் எடுக்காம அப்படியே வந்ததுக்குள்ளார சும்மா பாக்குறது என்னென்ன எல்லாமே இருக்கும். ஆனா ரேட்டு அதிகமா இருக்கும், வெளியே விட இங்க ஜாஸ்தியா இருக்கும். சார் இது 70 ரூபா, 70 ரூபா. நானும் ஃப்ரேம்ல வரேன்னு சொல்லி வந்தாரு. சரிங்களா, பின்னாடி நான் எடுத்துட்டு போனேன். நல்ல ஏதோ ஒரு பண்ணிருப்பான் போல இருக்கு. அது வந்து சிக்கல, ஃப்ரேம்ல சிக்கல. அவன் ரெக்கார்டே போடல. என்னை வந்து சங்கையா கேட்கறேன், நீ எப்படி இதை எடுக்காம இருக்காரு? ஏண்டா, நான் வந்து கண்டென்ட் யோசிப்பேன், அதுக்கப்புறம் வந்து பேசுவேன். இந்த கேமராவில எனக்கு எடுக்க தெரியாது. அதனாலதான் ஒண்ணு நான் கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். சரியா, இப்ப போயிட்டு இதை நீ எடுக்கிற, நீ என்ன கேமராமேன் என்ன திட்டாரு? நான் கேமராமேன் இல்லடா, நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர். சரியா, ஒரு கதை யோசிப்பேன், பேசுவேன், படபடன்னு பேசிட்டே இருப்பேன். கேமரா பத்தி எனக்கு தெரியும், அதுக்கு தான் உனக்கு கூடவே வச்சிருக்கேன். அதை நீ தான் பாக்கணும். சார் என்ன பண்றீங்க? என்ன தெரிகிறது? ஊர்ல என்னென்ன ஊருங்க, என்ன தெரிகிறது? ஊர்ல என்னென்ன ஊருங்க? சரி வாங்க, நம்ம ஊரே டேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, என்னென்ன ஊரா இருக்கு? என்ன கொடுங்க, என்ன கொடுங்க. இப்ப நானும் வர பாக்குற மக்களே, எல்லா பொருட்காட்சியிலையும் இந்த மாதிரி ஊரா கடை ஒண்ணு இருக்கு. அதாவது நான்வெஜ் ஊறுகாய், நான்வெஜ் ஊறுகாயும் இருக்கு, வெஜ் ஊறுகாயும் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து டேஸ்ட் பண்ணிருக்கோம். மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட் பண்ண வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நக்கவா செத்த போய் நக்கல அப்படின்றியா? பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சரியா, மாங்காய் ஊறுகாய். அது என்ன ஊறுகாய்? நல்லா இருக்கு. அது என்னடா ஊறுகாய்? அது குல்கண்டுமா? குல்கண்டு என்னன்னு தெரியும்? குல்கண்டு என்ன வரா? தேனி, ரோஸ் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. நல்லா இருக்கா? தேன்ல ஊற வைக்கிறது. தேன்ல ஊற வச்சதா? ரோஜா பூ இருக்குல்ல, ரோஜா பூ. அது அதான் குல்கண்டா? இருக்கு பாரு, குல்கண்டாமா. குல்கண்டா இனிப்புதான். ஆனா அதை ஊரா வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதான் கிடையாது, இந்த சைடுல தான் ஊருகா. இந்த சைடு இதெல்லாம் கொஞ்சம் கலவை மிக்சிங்கா. ஓகே ஓகே. இப்ப வர எல்லாம் இது என்னடா இது? இதை நான் பாத்துருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கேன். அது அப்படி இல்ல, இது இல்லடா, இது மூக்குல வந்து மஜாஸ் சார். இது நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னது தப்பா கையில கட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது மூக்குல மஜாஸ் பண்றது. சரிங்களா, வந்து வா போயிடலாம். வேறடா இது? அது ஒண்ணும் கெட்டது இல்லப்பா, மசாஜர் தான். அது மசாஜரே வந்து தலையில பிடிச்சா அது அசிங்கமா இருக்கிற மாதிரி தெரியுது, நேரா பிடிச்சாதான் மசாஜர். சரிங்களா, ஐயோ இதுல கட்டாயி போச்சா? ஆயுதங்க, என்ன ஆயுதங்கள்? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரிசியில வந்து நம்மளோட லவ்வர் பேரையும் இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் அவங்க பிடிச்சது அவங்க பேரோட அவங்க பிடிச்சவங்க பேரை எழுதி போட்டுக்கலாம். அதான் நம்ம ரோஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு வருது? 100 ரூபா. 100 ரூபாயா? அரிசியில பேர் எழுதி டாலரை ரொம்ப போட்டுக்கலாம். 2 பேர் 3 பேர் எழுதலாம். ஒரு அரிசியா? எத்தனை பேர் எழுதலாம்? ஒரு அரிசியில 3 பேர் 4 பேர் எழுதலாம். ஒரு அரிசி இல்லையா? அப்பா, ஒரு அரிசியில 2 பேர் 3 பேர் எழுதலாமா? 4 பேர் எழுதலாம். 4 பேர் கூட எழுதலாம்.
ஒரு அரிசி நேமலெல்லாம் அரிசி இருக்கிறதே எத்தனை உண்டு. அதுல எப்படி ஒரு பேர் எழுதுறதே கஷ்டம். அதுல 4 பேர் வேற எழுதலாமா? எல்லாம் பேர் எழுதலாம். இல்லையாச்சா? காட்டுங்க, அதையும் காட்டுவோம் நம்ம. நேமலெல்லாம் போறீங்க அரிசி கீசை எல்லாம் நேமலெல்லாம் பாருங்க. அரிசியில வந்து இதுல வந்து ஒரு அரிசியில வந்து எங்க தோஸ்து பேரும் தோஸ்தோட லவ்வர் பேரும் எழுதிருக்காங்க. தெரியுதா? சரி, பேர்லாம் சொல்ல வேணாம், சிக்கலாகி போயிடா. சரியா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா தெரியுதா? இது ஒரு இந்த சைடு ஒரு பேர் தெரியுது, இந்த சைடு ஒரு பேர் தெரியுது. ஒரே அரிசியில 2 பேர். அதாவது அரிசிக்கு 4 பக்கம் இருக்குல்ல, ஒரு சைடு 2 சைடு. அதுதான் அவர் சொல்றாரு 4 பேர் எழுதுறாங்க. 2 பக்கம் இருக்கு, 2 பேர். நான் பேர்ல எதுவும் சொல்லல பராஜா. சரியா? அதாவது அரிசிக்கு 4 பக்கம் இருக்குல்ல, அந்த 4 பக்கமும் 4 பேர் எழுதலாமா? அது எப்படி அவங்க எழுதுறாங்கன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு ஆசை தானே நம்ம லவ்வருக்கு வந்து இப்படிலாம் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல. நம்மளுக்கு அது பண்ண இருந்ததுனாலதான் கட்டிக்கிட்டு வீட்டுல கட்டி வச்சதை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு உத வாங்கிட்டு மிதிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு ஆள் வந்து பேசி கேட்டுட்டு இருக்கா. இப்படிலாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணா, இப்படி இம்ப்ரெஸ் பண்ணா யாருதான் மயங்காம இருப்பா? அதான் நம்ம தோஸ்துக்கு மயங்கிருச்சு. எப்படி மயங்கிட்டாரு அப்படியே? சரியா? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்காங்க? நீங்கதான் எனக்கு நான் நல்லாதானே இருக்கா? லவ்வருக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன். நீ ஏன்னா அப்படி மூஞ்சிய தொங்க போட்டு வச்சிட்டு இருக்க? தொங்க போடணும். அடா பாவி, ஒருத்தன் கத்து உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காடா. மாட்டு கட்காரோ போது தலைவர் இருந்தாரா? ஏன் தலைவர் டென்ஷனா இருக்காரு? பந்தடிக்கிறது இருக்குல்ல, அவ்வளவுதான். அது ஜெயிக்க மாட்டோம் கண்டிப்பா. நம்ம எதுலயுமே ஜெயிக்க மாட்டோம். சோறு ஏதாவது வாங்கி கொடுக்குறா, திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறான்னு கேட்க எவனும் வாங்கி தர மாட்டேங்க. இதுல விளையாடுறதுக்கு வராங்க. ஓகே மக்களே, பொருட்காட்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன, எல்லாம் விளையாட்டு தான். நம்ம வேடிக்கை பார்க்கவே தவிர எதுல ஏறி விளையாட மாட்டோம். அதான் உண்மை. இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்குன்னு சொல்லி வாயை பொழந்துட்டு தவிர எதுலயும் ஏற மாட்டோம். பாப்பா அதையும் போய் வாயை பொழந்துட்டு ஒரு வீடியோ எடுப்போம். இங்க பாருங்க, ஒவ்வொரு பொருட்காட்சியிலும் ஒரு விதமான புதுசா ஒரு ஐட்டம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் புதுசா இருக்கு. கிருஷ்ணன் நடுவுலையும் கிருஷ்ணனை சுத்தி யானையெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளோட வந்து சுத்துற மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம இதுல பாத்துருக்க மாட்டோம். நல்லா இருக்கு, ஆனா ஜாலியா இருக்கு. நானும் ஏறி உட்காரவா? கிருஷ்ணன் நடுவுலையும் கிருஷ்ணனை சுத்தி வந்து நிறைய யானையை மேல ஏறி பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு ஜாலியா, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவே, அதான் கிருஷ்ணனா இது சோட்டா பீமா கிருஷ்ணன் தான். நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஆனா இது சூப்பரா இருக்கு. நிறைய லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்குது பாக்குறதுக்கு. செம்மையா இருக்கு. குதிரை இருக்கு. எங்க குதிரை இருக்கு அங்க பாரு. குதிரை பரவாயில்ல. இந்த பொருட்காட்சி வந்து ரோபோட் பொருட்காட்சியும் போட்டிருக்காங்க. ரோபோட் ஒரு இதுக்கு ரோபோட் ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வரவங்களுக்கு இந்த விளையாடுற ஐட்டம் நிறைய இருக்கு. உண்மையிலே டிஃப்ரெண்டா நிறைய ஐட்டம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா யானை இருந்துச்சு. இங்க நம்ம குதிரை நண்பர்கள் இருக்காங்க. குதிரையோட வச்சு குதிரை ஆட்டணும், யானை ஆட்டணும். இன்னும் நிறைய சின்ன ஹெலிகாப்டர்லாம் நிறைய இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது லீவ் விட்டாச்சுல்ல, பொங்கல் லீவு 4 நாள் லீவுல வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கூட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். ஆனா ரோபோட்டை பார்க்கணும்னு ஆசையோட வந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி பார்ப்பீங்க. சரி, ஏன் அத்திமேல செத்துட்டாரு. ரோபோட் கண்காட்சி ஒண்ணுத்துக்கு இல்ல. சின்ன பிள்ளைகளுக்கான அந்த விளையாடுற ஐட்டம் நிறைய இருக்கு. அதனால ஏமாற்றத்தோட திரும்பி போக மாட்டீங்க. உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க நிறைய ஐட்டம், அதாவது இது அந்த இங்க இருக்கு பாருங்க, பின்னாடி தெரியுதா பிரேம்? நல்லா இருக்கா? அத சின்ன ஹெலிகாப்டர் மேல ஏறி பார்க்க மாதிரி இருக்கு. கப்பல் இருக்கு, நிறைய ஐட்டங்கள் இருக்கு. சரிங்களா? பாத்தீங்கன்னா ரோபோட் கண்காட்சிக்கு வரவங்க வந்து ஏமாற்றத்தோட போவீங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க உண்மையிலே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வரவீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என் மனசுல இருந்தது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்.
இன்னொரு வீடியோ சந்திக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம். மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைபும் பெல் பட்டனையும் மறந்துடாம அமுக்குங்க. அப்புறம் தான் நான் போற வித்தியாசமான வீடியோ உங்களை வந்து சேரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கட் பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல?